நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நேற்று ஹைதராபாத்தில் தாவேக ஆதரவாளர் விஸ்வரெட்டி என்பவரை பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இதை அறிந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 13 பேர் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாடு காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கூட்டணி விவகாரத்தில் தாவேக பக்கம் சென்றால் கட்சியை விட்டு வெளியேறுவோம் என்று கூறியுள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. எப்படியும் இந்த முக்கிய செய்தியை பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக காங்கிரசின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணிக்கும் சரி, காங்கிரசுக்கும் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சிக்குமே சரி, எந்த மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இரு கட்சிகளிடையே கடந்த 2019 கூட்டணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கொண்டு கணிசமான வெற்றியை பெற்று வந்தார்கள். நடைபெற்று முடிந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்கள் 8-9 எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி இருந்தது. யாரு கண்பட்டதோ தெரியல. இப்போ கடந்த ஒரு 7-8 மாதமாகவே திமுக வெர்சஸ் காங்கிரஸ் என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இரண்டு கட்சியினிடையே ஒரு பனிப்போர் நிகழ்ந்தது. அது வெளிப்படையாகவும் மோதலாகவே வெடித்து இப்ப வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்திய தேசிய காங்கிரசினுடைய தமிழ்நாடு நிர்வாகிகள் ஒரு 60-70% பேரு தாவேகாவை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வந்த திரு விஜயனுடைய தாவேகாவை நோக்கி போகலாம், 67 இழந்த ஆட்சியை நம்ம மீண்டும் பெற்று விடுவோம், 80 கூட்டணி ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, இழந்துட்டோம், 96 ஒரு வாய்ப்பு வந்தது, அதையும் நம்ம தவற விட்டுட்டோம். எனவே இந்த முறை எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதி வைக்க வேண்டும், கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய முன்னணி திரு வேலுசாமி உட்பட, பொன் கிருஷ்ணமூர்த்தி உட்பட, மாணிக்க தாக்கூர் எல்லாருமே பெரும்பாலும் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு டெல்லியிலிருந்து வந்த ஆட்களுமே திமுகவோடு முரண்பட்டு நின்றதை, தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் நின்றதை நம்ம பார்த்தோம். கிரிஷோடங்கராகட்டும், வேணுகோபாலாகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இவங்க எல்லோருமே இப்ப இந்த நிலைப்பாடு என்பது திமுகவினருடைய நாளுக்கு நாள் கோபத்தை அதிகப்படுத்தி அவங்க இன்னைக்கு இரவுக்குள்ள ஒரு உறுதியான முடிவை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் 41 இடங்கள் சட்டமன்றத்திற்கும் 2 ராஜ்யசபா இடங்களும் சுமார் 20% உள்ளாட்சி அமைப்புகள்ல கிளை கிராம பஞ்சாயத்து தலைவர் முதல் கொண்டு மாநகராட்சி மேயர் வரைக்குமே ஒரு பங்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாத சூழலில் இப்ப 25 இடங்களோட இன்னும் ஒரு 2-3 இடம் ஒரு 28-30 தொகுதிக்குள்ள முடிச்சிடலான்னு திமுக தரப்புல பேசுவதாக அறிந்தேன். ஒரே ஒரு ராஜ்யசபா 28 அல்லது 30 தொகுதிகள் என்கிற அளவில் பேச்சுவார்த்தை முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட சூழல்ல திடீரென்று இப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இது 1996 காங்கிரஸ் தமாக பிரிந்தது போன்ற ஒரு பிரிவை நோக்கி போகிறதுங்கிற ஒரு பொதுவெளி சந்தேகத்தையும் நாம தவிர்க்க முடியாது. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் தாவேகாவோட போகணுங்கிற மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க. செல்வப்பெருந்தகை உள்ளிட்ட சில மூத்த, இப்ப ப. சிதம்பரம் உள்ளிட்ட சில மூத்த தலைவர்கள் திமுகவோட போறதுதான் சரியா இருக்கும். இந்த தேர்தல் வெற்றியோடு 2019 ஒரு கணிசமான நாடாளுமன்ற தொகுதி வேண்டும் என்றால் நாம திமுக போறதுதான் சரியா இருக்குங்கிற பார்வை இருக்கு. இந்த விஷயத்துல இன்னொரு பார்வையும் உண்டு. இது மாதிரியான இந்த மோதல் போக்கை அறவே கைவிட வேண்டும் என்று தேசிய தலைமை யாரையுமே பெரிய அளவுல கட்டுப்படுத்தவில்லை அப்படிங்கிறதுதான். திமுக தரப்பினரோடு சொன்னாங்க, பேசுறவங்க ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும், இல்ல கூப்பிட்டு கண்டிக்கணும், ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற போது கூட்டணிக்குள்ள பெரிய ஒரு உரசல் போக்கு இருக்கு அப்படிங்கிறத திமுக தரப்புல அப்பப்ப சூசகமாக வெளியிட்டு வந்தார்கள். அங்கேயும் டெல்லியில கார்கே ஒரு நிலைப்பாடு, சோனியா காந்தி ஒரு நிலைப்பாடு, ராகுல் ஒரு நிலைப்பாடு என்று எடுத்திருப்பதால் தான் இந்த குழப்பம் நீடிக்கிறது. இன்னும் இன்று அல்லது நாளைக்குள் இந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவு வரும் என்று தெரிகிறது சகோதரி.
நிச்சயமாக இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரை கருணா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.